ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? போண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையாயிடுறா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்னண்ணே மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமை பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமை பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமை பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்திருக்கு. அதான் இப்போ உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சிட்டு போலாம். வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. டேய், குளிக்காட்டி நான் தடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கே தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வர மாட்டேன். விடுப்பா. உங்களை தான் தம்பி. தம்பியா? ஆமா, ஹாஃப் ட்ரெஸ் படுக்கீங்களா? ஹாஃப் டிரைவர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமனம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க, இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னனே, இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிர்தா. பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா. ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இத விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டே? அடே ஆண்டவா, என்னடா அது? ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன்.
இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இன்னும் இங்கே திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி. ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. பலகாரத்துல என்ன தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாங்க. ஐயோ, இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன. ஏயா, உங்களால கடையதான் உடைக்க முடிஞ்சது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. இதான் வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ, வேணாப்பா சாமி. அடிச்சுடியா நீ? அடிச்சா என்ன போடுங்க தர்மடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடையை நடத்த கூடாது. ஏண்டா ஆண்டவா, அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற? யாரு அந்த தங்கம்மா? நான் என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அவ எப்படின்னு கேட்ட. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிரு, நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. இருப்பா இருப்பா. கோழி முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப? திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கும். இது ஓம் பாத்திரமா, அதான் திறக்க முடியல. கொண்டையா சோறு. முத்து, நல்ல வெட கோழியா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏயா, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏமா, நான் என்ன உன்னையா சொன்னேன், கோழிய சொன்னேன். போமா. யோ, ஆட்டாம வாயா. நானா மாட்டுறேன்? தொங்கு பாலம் அதுவாடுது, நான் என்ன பண்றது? ரொம்ப திமிருதா. ஏய், ஊருக்கு புதுசா வந்திருக்க, பாத்து போ. யோ யோ, ஆட்டாதையா. ஐயோ ஐயா, பூ கப்பல் மாதிரி போகுதே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பூவெல்லாம் ஆத்தோட போயிடுச்சு. யோ, போய் எடுத்து குடியா. நீ முதல்ல குதி, நான் ரெண்டாவது குதி. யோ, போய் என்னடி கை நின்று? முத்து, நம்ம ஊர்ல பொண்ணு வகையை பிடிக்க கூடாதுப்பா. விவகாரம் மயிரும் விட்டுருப்பா. ஆத்துல தூக்கி போடுறேன், ஜாக்கிரதை. சுருக்கு போடுறேன். கனகமரம் மூலம் என்ன விலை? யோ, ஐயோ. எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பாத்துட்டு போறேன். குண்டலகேசி, என்னப்பா, என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திரையன்? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாவது திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா. என்னது, நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது. குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா, ஒரே பக்கமா கொடுக்காதீங்க, என்- இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க, ஐயோ, பார்த்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கற. நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது விறகாடா? போடா. பேசாம இருங்க. நீங்க தான் கொடுக்கறது இல்ல, அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயிற்றுல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பையனுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை. ஏண்டா, அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே, நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தே.
10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு விடுவேன். ஓடி போயிரு, ஓடி போறா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. டேய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சிட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி, நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஐயோ, முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ, முதலிங்கோ. அம்மா, சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. துன்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க, சிரிங்கயா, சிரிங்கயா. பிச்சு போடுவோம். என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா, டிராமா நடத்துறேனா, இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்முனாட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க, சிரிங்க. வேணாம், 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 வேணாம். ஐயோ, பேயே, பேய். என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட. தம் கட்டி பாடு. ஐயா உருண்டை. வேடாக்கல படுவா. நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது பணம் கொட்டையா? இல்ல, நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களேன். முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுடா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வை பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா, அங்க இருடா. அண்ணே, ஒரு முட்டை கடன் கொடுக்கணும். அங்க இரு. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை ஏசி முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ, காலண்டா கடிக்கிற. நீங்க ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இட்டு இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு.
நான் ரொம்ப யோகக்காரன். நீ ஏன் நினைக்கிற? அண்ணே பவுனை நீங்க எடுத்துக்கங்க, அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போகுதே. ஓ 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே பாவலியே. அதுல இருக்காதுண்ணே. அவசகனம் முடிச்ச கருநாயே, அதில் இருக்காது இதில் இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போட்டு உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் 1 பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே வெளியே கமான். இருக்கானே இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தையே காணோம். வரும்ண்ணே. உடைங்க உடைங்க. பின்ன நசுக்கிறேன் நானு. இதுலயும் இல்ல. என்னென்ன ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க? மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. ஆ? மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறனாலும் பார்க்க செதற மாட்டேன். சைடுல பாக்காத. ஏய், பார்க்க மாட்டேன். பாரு. உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட கொடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க, வேற வழியா வரும். இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய், ஐயோ 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 ஐயோ, கை ஓடிற. ஐயா சொல்றேன். ஐயோ, கை உன்னை ஓடிற. கையை இல்ல பண்றேன். எலும்பு முடிச்சிடுறேன். எலும்பு முடிச்சிடுறேன். இன்னொரு கடை வையி வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்முனாட்டி பையன். ஓடே போ, கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை பவுன்? 1 பவுன். வா, மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன் ஒரு பலூன் கொடுப்பா. மஞ்சளா சேவப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன பிச்சியா? ஆஹா, வாட் யூர் ஃபிட்டி. ஓ, இது என்ன பலூனா? பின் என்ன இது சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற. சந்தேகம் தான். கையெடு. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா, எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின் இந்த பலூனை வச்சு விவசாயம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போடா முண்டம். ஏங்க, இதெல்லாம் பலூன்ஸா? பின் என்ன இது தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கனே. எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போயிடணும். ஐயோ, எத்த சோடு. அந்த சோடுதான். அண்ணே, ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கா? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். பாதி விட்டு போயிடக்கூடாது. முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் நீ போவேன். முழுசா பிடிக்கிறேன். பிடிக்கிறேண்ணே. அப்ப நான் முழுசா ஊதுறேன். ஏய், இந்த கைத்தை கட்டியா புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன். பத்திரமா புடிச்சுக்க. சீக்கிரம் பிடிங்க. ஏய் அப்பா, ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துட்டேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்குண்ணே. கைத்த விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா, இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு, என்னென்னமோ பார்க்க போறேன். ஐயோ, நான் யோகாரன். நானும் யோகக்காரன். கொடுத்து வச்சவன். நானும் கொடுத்து வச்சவன். அங்கேயே பாரு, இங்க பாத்துறாத. பாத்துக்கிட்டே இரு. ஏய், இந்த பக்கம் திரும்பாத. திரும்பாத. நல்லா திரும்பி திரும்பாத. நிறைய போகுது. ஐயோ 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 ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது. ஏ அரடவுசரே, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக. திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன். காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ. இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். ஹெலிகாப்டருக்கு போன் பண்ணுங்க. ஏய் அன்றுவாரு, உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சை கொடுப்பேன். அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோனு. நீ எந்த பக்கம் வேணாலும் போகண்ணா. என்ன சட்டம்? என்னடா இது, இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாலி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா, தருதலை. டேய்,
அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்டை பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ, மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சனி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. சென்ட். வீதியில போற சனியனே வம்புக்கு இருக்கிறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எஃப் முருகா. ஏன் ஐயோ, அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுகிண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ, உடம்பு என்ன நாரியா கிடக்கு? வேணா ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி. வந்துட்டாங்க. முருகா, நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா, வேலையெல்லாம் முடிச்ச முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை அன்றாயிரம் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது. இங்கிருந்து போயிடுறான். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்துல இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மழையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமொழி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போ. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா. ஐயோ, ஓடியாங்களே, என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு. யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே. என் பிள்ளைய ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்களே. என் பிள்ளைய காப்பாத்துங்களே. ஐயோ, காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ. கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ அம்மா, ஏய் வாயை பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா. அந்த பக்கம் போய் விட்டுங்க. ஏய், தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய் படங்க. அது என்ன புதுசா தலைவாங்கற? இப்ப அப்படி கூப்பிடுறேன், பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகள் எல்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவனுக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணித்தலை பிஞ்சு போயிடும். போடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணித்தலை வாடா, போடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா, பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ளா? அண்ணே, எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணே சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே,
நான் என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் அனாவசியம் பேசாதீங்க. கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? போடா வாங்கிட்டு சொன்ன, அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. நான் உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். போஸ்டர் வந்து போட்டா யாரா அவன் சந்தைக்குள்ள? தண்ணியும் வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயந்து வராண்டி. ஏய் உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து வர உள்ள போடி. ஐயோ ஏய் சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா. யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை 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 டேய், ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும், பண்ணி தலையா. என்ன தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலன்னுகிட்டு? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம இப்ப தாண்டா புரியுது, அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ் உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமை நேர கண்ணா ஏய், இவன் தான் கண்ணன். நான் இல்ல. இவன் தான் கருமையா. இவரை கூட்டிட்டு நான் இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. ஓ ஹேர் டே. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான் இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே இருக்குது, கவரிமான் மாதிரி. ஓ நீங்க கவரிமானா? அப்ப மசரு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஏய், ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால யாரு? அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி, சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தை செண்டு அடிப்புமா? படுவா, அத்தைக்கே சென்று அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. கை கழுவ தண்ணி இல்ல, உங்க காட்டுலயும் பேய் மழை, கை கழுவ தண்ணி இல்ல, தாத்தப்பா. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி, ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்ல, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மழை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில் கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட்டி இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே?
தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலையறானுங்க. bloody nonsense. குக்கஸ். நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கை மேல இருங்க. ஹாய். நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன். அங்க பாருடா. அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவளை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உழைக்கோட போண்டி தானே, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. டேய், என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற? என்கிட்ட மச்சம் வேணும் உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய், இருந்து பாத்துட்டு போடா. டோன்ட் டச். எதுவா இருந்தாலும் கேட்டு தான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணே, இது என்ன சீர்னே இவ்வளவு நீளமா இருக்கு? ரோட்மேன். என்னது? ரோட்மேன் சார், ரோட்மேன். என்ன கர்மமோ, வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணே, எனக்கு சந்தேகம் என்ன? என்ன? பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பமரம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேரு துபாய். அதான் நான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. ஆ ஆ பே பே. என்னண்ணே ஊமை பாட்டா? ச்சே, துதி பிடிக்கிறேன்டா. ஆரே பி அல்லே முல்லேகா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா ஜெபல்லே கல்லேகோ ஏ ஆரே பி துல்லா கல்லிகா சில்லி முல்லே புல்லே கல்லேகா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. சே, எந்திரிச்சு போடா. என்ன உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாட்டுல குத்தம் இல்ல, இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி. நிறுத்துடா. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேக்குறியா? எப்படி? என்னது பாட்டு கேட்கவே இல்ல? துபாயில இருந்து பாடினா மயிராடா கேட்க? என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே 3 நாள் ஆகும். பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தான். டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் போமா. மழை வருது, வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்தம் கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றான். சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய காத்திருக்கனே. அடிங்க உங்க பொண்ணாடிக்கு பிறந்தவன் இல்ல. டேய் டேய் பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவன் மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே. ரோத்மன் சிகரெட். போய் இப்படி பார்த்து உடல் கேட்டு தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், ஆப்டர் ஆயிட்டே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்.
அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா, ஐயோ அடிங்க சீக்கிரம். ஏம்மா, அடிங்க. என்னண்ணே, பிள்ளையாரா நீ? பெரிய விடுங்கண்ணே. கொள்ளையாரா? அண்ணே, கொள்ளையாரா நீ? சும்மா இருங்கண்ணே. அண்ணே, அங்க பாருங்க மறி கொழுந்து. ஜெயின் உருமா. என்னடா இது, பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாளே. துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித. என்ன மறி, தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்கொழுந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி, சாரின்னு சொல்லு மறி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மறி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ, மறி கொழுந்து வெத்தலையோ.